வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேங்க. எங்கள் வீட்டில் இல்லை ஒரு விஷயம் என்னை பார்த்து சொல்லிவிட்டாங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? இந்த உலகத்திலே இல்லை, இவ்வளோ நாள் எவனும் வேலைக்கு போகாமல் சத்தியமாக இருக்க மாட்டான். இந்த மாதிரி இவ்வளோ சோம்பேறியாக எந்த வேலையுமே செய்யாமல் எவனும் இருக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டேன். யோசிச்சு பார்த்தா நானும் அதான் நினைக்கிறேன். இவ்வளோ சோம்பேறியா எதுவுமே இந்த வாழ்க்கையில் உருப்படாமல் ஒருத்தன் வாழ முடியும்னா அது நான் தான், வேறு யாருன்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாங்க. அதுக்காக ஏன் ஃபீல் பண்ணுறது தானே கேட்குறீங்க. ஒரு நாள் வாழ்வு வரும்னு சொல்கிறீங்க, பூண்டு ஸ்டோரி மாதிரி. இருந்தாலும் இல்லை, எனக்கு இன்றைக்கி ஒரு வேலை வச்சு போட்டாங்க, அந்த வேலை செஞ்சே ஆகணும்ன்ட்டு. ஸோ என்னன்னு சொல்லட்டுமா? நான் அப்படி காட்டுறது தெரிஞ்சுக்கோங்க. மாடு மேய்க்க விட்டாங்கங்க. அதெல்லாம் கவலை இல்லை, ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி சொல்லி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா, அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, அந்த மாடே எனக்கு கேவலமாக பேசுது. நான் மாடு மேய்க்க கூட லாக்கி இல்லை போல். அதான் மாடு மேய்ச்சிக்கிட்டே உங்ககிட்ட வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன தகவல் இங்கே இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன்னா, எல்லாருமே இல்லை என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, கோட்லேருந்து அடுத்த அப்டேட் எப்போவா அப்படின்னா. அப்படியெல்லாம் கேட்கல, கோட்லேருந்து அடுத்த கிளிம்ஸ் எப்போ வருதுன்னு கேட்குறாங்க. என்னது அடுத்த கிளிம்ஸ்? பார்க்குற நீங்களே கண்டிப்பாக கேட்பீங்கள்ல, ஷாக்கிங்காக அடுத்த கிளிம்ஸ் இருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி தான் சோசியல் மீடியாவில் கிளிம்ஸ் சென்சார் ஆன மாதிரி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி கிளிம்ஸ் 2 டீம் வந்து சென்சார் பண்ணியிருக்காங்க. அது அடுத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ். ஸோ அதனால நம்மக்கிட்ட கேட்குறாங்க கிளிம்ஸ் 2 இருக்காமல் எப்போ வருதுன்னு. அப்படியெல்லாம் இல்லை, அது எடிட்டாக கூட இருக்கலாம். எத்தனை கிளிம்ஸுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? சிம்பிளாக கேட்குறேன், எல்லாமே கிளிம்ஸாகவே பார்த்துட்டா அடுத்த படத்தில் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ அடுத்த ஒரு அப்டேட்னா 3rd சிங்கிள், அடுத்து படத்தில் நடித்தவங்கெல்லாம் யூடியூப்பில் இன்டர்வியூஸ் கொடுக்கறது, அடுத்து ஆடியோ லான்ச் நடத்துறது, அப்புறம் ட்ரைலரு, அப்புறம் செப்டம்பர் 5 படம். ஸோ அவ்வளோதான் அப்டேட்ஸ், ப்ரொமோஷனல் ஈவெண்ட் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இதுக்கிடையில் நீங்கள் அந்த கிளிம்ஸ் 2 எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் வராது. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க, இந்த கிளிம்ஸ் பார்த்தாங்க இல்லையா, அதில் பைக்கில் 2 தளபதியை பார்த்தாச்சு, காரில் தனியாக ஒரு லுக்கில் காட்டினாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அந்த கார் சேசிங் எல்லாம் இருந்துச்சுல்ல, ஓ பைக்கில் 2 பேர், காரில் ஒருத்தர், அப்போ அந்த கார் ஓட்டிகிட்டு வர்றது இன்னொரு தளபதி, மொத்தம் 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயண்ணா அந்த படத்தில் 200 கோடி வாங்கினாரு தான், டியூவல் ரோல் பண்ணுறாரு தான். அதுக்காக ஹீரோவும் அவரே, வில்லனும் அவரே, அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் ரோலும் அவரே அப்படின்னா, படம் ஃபுல்லாக அவரே இருந்துட்டா படம் எப்படி இருக்கும்? நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியெல்லாம் இல்லை, பையன் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு, படம் முழுக்க இருக்காது, அது வேணால் சொல்லிடுறேன். ஓகே. அதே மாதிரி சின்ன சின்ன கண்கள் அப்பா ரோல் லுக் ஒன்று, அப்புறம் பைக்கில் பார்த்தா அப்பா லுக் ஒன்று, பையன் ஒன்று, மொத்தம் 3 விதமாக காட்ட போகிறாங்களே தவிர 3 ரோல் கிடையாது, 2 ரோல் தான். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய்.